ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி, எத்திரியம் அண்டு கிரிப்டோ மார்க்கெட் ஆல்ட் காயின்லாம் வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஒரு பெரிய அடி வாங்கிருச்சு, ஒரு டம்ப் கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய அப்டேட் பார்க்கலாம். அதாவது நமக்கு பிடிசி வந்து ட்ரெண்டு திரும்புதா, இல்லை இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக மட்டும்தான் வந்திருக்குதா, இல்லை ட்ரெண்டு திரும்புதா, பியரிஷ் மோடுக்கு போதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து பிடிசி தான் ஃபுல்லான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா பிடிசி தான் முதற்கொண்டு நம்ம மார்க்கெட்டை தீர்மானிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, பிடிசி 89,300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீக்லியில் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து உங்களுக்கு வீக்லி ஸ்டாப் லாஸ் தெரியும், நல்லா தெரியும். பாருங்கள், வீக்லி ஸ்டாப் லாஸு எடுத்துட்டான் ப்ரைஸு. மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து வீக்லி ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வீக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்னென்னா வீக்லி ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி அவன் எடுத்துட்டான். இப்போ வந்து நம்ம ஒன் டேல வைக்கலாம். ஒன் டேல வச்சாலும் அதுதான் தெரியுது. இங்கே வந்து ஸ்டாப் லாஸு அவன் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு வீக்லியில் வைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு ட்ரெண்டு வரைகிறேன், நல்லா பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ட்ரெண்டை இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் என்ன இருக்குன்னா, ப்ரைஸு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கா. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் மேலே போய்ட்டு ரீடெஸ்ட்டு, மறுபடியும் ரீடெஸ்ட்டு. இப்போ வந்து இந்த வீக்லிக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுதான் இந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. சரிங்களா? ஏன்னா ஒரு ட்ரெண்டை எப்போல்லாம் வந்து நமக்கு பிரேக் டவுன் பண்ணுதோ இல்லைனா பிரேக் அப் பண்ணுதோ, அது வந்து ட்ரெண்டு ரிவர்சல்னு சொல்லுவோம். இதே மாதிரி ட்ரெண்டு மேலே போச்சுன்னா அது வந்து மேலே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கீழே டவுன் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து டவுன் ட்ரெண்டு. இது வந்து டவுன் ட்ரெண்டு, ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆகலை. இன்னும் நல்லா கவனிங்க, இது வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஏன்னா இந்த வீக்லி முடியறதுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது. சரிங்களா? ஸோ 5 நாளுமே வந்து இந்த வீக்லி கேண்டில் ரெட்டில் இருக்குல்ல, ஸோ இந்த ரெட்டு கேண்டில் வந்து அப்படியே இந்த ரெட்டாகவே அப்படியே க்ளோஸ் ஆகணும். இப்படி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு. க்ளோஸ் ஆகலைன்னா இது டவுன் ட்ரெண்டு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீக்லி வந்து இப்படியே வந்து க்ளோஸ் ஆகணும். அதாவது 89ஓ 90ஓ 91ஓ 92ஓ இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகணும். ஸோ க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது டவுன் ட்ரெண்டு, இல்லைனா டவுன் ட்ரெண்டு கிடையாது. சரிங்களா? ஓகே, இது வந்து நான் வீக்லியில் இப்போ சொல்லிட்டேன், நல்லா கவனிச்சுங்க. வீக்லியில் என்னுடைய அப்டேட் வந்து ட்ரெண்டு வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது டவுன் ட்ரெண்டு, இல்லைனா அது டவுன் ட்ரெண்டு கிடையாது. சரிங்களா? ஏன்னா நான் ஜஸ்ட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? அதனால சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ஒன் டேக்கு போகலாம். ஸோ ஒன் டேயில் என்ன எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை ட்ரெண்டு வந்து க்ளோஸ் ஆனால் ஒன் டேயில் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது? ட்ரெண்டு க்ளோஸ் ஆகலைன்னா ஒன் டேயில் ட்ரெண்டு வந்து வீக்லியில் வந்து மேலே பம்ப் ஆயிடுச்சுன்னா ஒன் டேயில் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லைனா வீக்லியில் டவுன் ஆக போகுதுன்னா ஒன் டேயில் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் வரைஞ்சோம்ல, ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து அவன் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ வந்து வீக்லியில் நம்ம அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகாமல் க்ரீனிஷாக முடியுது, மேலே பம்ப் ஆகி மேலே முடியுது, ட்ரெண்டுக்கு மேலே முடியுது அப்படின்னா இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா நமக்கு. ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் வந்து இப்படி ரிவர்சல் பண்ணிவிட்டு எப்படியே ட்ரெண்டை போய் மறுபடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போச்சுன்னா, இந்த 5 நாள்லேயே ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போச்சுன்னா
அந்த வீக்லியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக க்ரீனிஷாக போய் முடியும். ஸோ அந்த க்ரீனிஷாக முடியும் பொழுது அந்த இடத்துல நமக்கு அது புல்லிஷாக மாறிடும். சரிங்களா? பட் என்னென்னா இந்த இடத்துல ஒன் டேல இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போகுதுன்னா அது கண்டிப்பாக அது டவுன் ட்ரெண்டை குறிக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து வீக்லியில் பேரிஷாக முடிஞ்சிடும். ஸோ அப்போ முடியும் பொழுது உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டை குறிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இன்னும் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், பெப்பே சொல்லனால வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு தான் காமிக்குது. அதே மாதிரி இப்போ பிடிசி வந்து வீக்லியில் நமக்கு ட்ரெண்டை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம காட்டணும் பார்த்தீங்களா, வீக்லியில் ட்ரெண்டை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கா. ஸோ இது வீக்லி அப்டேட்டு. ஒன் டே அப்டேட் நான் சொல்லிட்டேன், வீக்லி அப்டேட் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இன்னொரு 5 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? சப்போஸ் வந்து இந்த 5 நாள்லேயே ஒன் டேயில் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நான் சொல்கிறேன். இல்லை ஒன் டேயில் வந்து பேரிஷ் கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கொடுக்குது அப்படின்னா கூட நான் ஃபர்தராக வீடியோ போடுறேன். பட் இந்த வீக்லி கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் முடியணும்னா இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டில் போயிட்டு மேலே முடியணும். அதாவது இந்த ட்ரெண்டு மேலே பார்த்தீங்கன்னா 99,000க்கு கிட்ட மேலே வருது. சரிங்களா? ஸோ அப்படின்னா 99க்கு மேலே போயிட்டு இந்த வீக்லி முடியணும். அப்படி முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ட்ரெண்டு வந்து இன்வாலிட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். சரிங்களா? மார்க்கெட்டே மேலே போகும். இல்லைன்னா இந்த ட்ரெண்டு இப்போ வீக்லி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து நமக்கு ஒரு பேரிஷ் மோடாக மாறிடும். சரிங்களா? ஸோ அப்படி மாறுதுன்னா அது டார்கெட் வந்து அடுத்த டார்கெட் வந்து கீழே தான் போகும். ஸோ அது நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த அப்டேட்டு. இன்னொன்று வந்து நான் சொல்லலான்னு இருந்தேன். இன்னொன்று வந்து பாருங்கள், பிஎன்பி பாருங்கள். பிஎன்பி பாருங்கள், இது வந்து மந்த்லியில் வச்சுருக்கேன் பிஎன்பி. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு டச் பாயிண்ட்டு, இது ஒரு டச் பாயிண்ட்டு, இங்கே ஒரு டச் பாயிண்ட்டா. ஸோ இப்போ அந்த ட்ரெண்டை வந்து இங்கே பிரேக் டவுன் பண்ணுது பாருங்கள் மந்த்லியில். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது பிரேக் டவுன் பண்ணுது. அதே தான் இப்போ பிடிசி வந்து இன்வாலிடேட் ஆகுற மாதிரி இதுவும் இன்வாலிடேட் ஆகணும்னா இது வந்து இந்த ட்ரெண்டுக்கு மேலே போய் வீக்லியில் க்ளோஸ் வைக்கணுங்க. க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது இன்வாலிடேட் ஆகும். ஓகேங்களா? இல்லை இது வந்து மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இன்னும் மந்த்லி கேண்டில் முடியறதுக்கு வந்து 3 நாள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள் தெரியும், இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளில் இந்த வீக்லி கேண்டில் வந்து இந்த 7 to 7 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் மேலே போய் முடியணும். அப்படி முடிஞ்சால் பிஎன்பி வந்து டம்ப் ஆகாது, அது வந்து ஃபர்தராக பம்ப் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த பிஎன்பி வந்து இதே மாதிரி ப்ரைஸில் இந்த வீக்லி க்ளோஸ் இந்த மந்த்லி க்ளோஸ் வந்து இன்னும் 3 நாள் இருக்குது. இது அப்படியே முடிஞ்சால் அது வந்து ஃபர்தராக கீழே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் நான் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டம்ப் சிக்னல் தான் கொடுக்குது. பட் வீக்லி க்ளோஸில் தான் எல்லாமே கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னா வீக்லி க்ளோஸ் தான். ஒன் டே க்ளோஸ்லலாம் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. சரிங்களா? ஜஸ்ட்டு நான் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த முடிவு எடுக்கிறோமோ நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? பட் வந்து நம்ம ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஃபைனல் டிசிஷன் எடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.